தமிழகத்தில் HMPV வைரஸ் குறித்து பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை. சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேட்டி. HMPV வைரஸ் காரணமாக நீலகிரி மாவட்டத்தில் முகக்கவசம் கட்டாயம். மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீரு உத்தரவு. தலைநகர் டெல்லிக்கு பிப்ரவரி 5ஆம் தேதி ஒரே கட்டமாக சட்டப்பேரவை தேர்தல். வேட்புமனு தாக்கல் ஜனவரி 17ஆம் தேதி தொடங்குகின்றது. வேட்புமனுக்களை திரும்பப் பெற ஜனவரி 20ஆம் தேதி கடைசி நாள் என அறிவிப்பு. பிப்ரவரி 5ஆம் தேதி நடைபெறுகிறது ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல். தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதால் தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்தன. மதுரை தமுக மைதானத்தை குலுங்கச் செய்த டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு எதிரான போராட்டம். திரண்ட பொதுமக்களால் ஸ்தம்பித்தது மதுரை மாநகரம். டங்ஸ்டன் போராட்டம் மோடி அரசுக்கு எதிரானது என்று கூட தெரியாதவரா எடப்பாடி பழனிசாமி? சுரங்கம் அமைக்க முயலும் மத்திய பாஜக அரசு ஒரு வார்த்தை கூட குறிப்பிட்டு விடாதபடி பார்த்து பதிவிட்டுள்ளதாக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி கண்டனம். பல்கலைக்கழகங்களில் மாணவ மாணவிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். கல்வி நிறுவன வளாகத்திற்குள் உள்நுழைபவர்கள் வெளியே செல்பவர்களின் தகவல்கள் பதிவேட்டில் பராமரிக்கப்பட வேண்டும். உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவிச்செழியன் உத்தரவு. மீண்டும் ஓட்டுச்சீட்டு முறைக்கு திரும்ப முடியாது. மின்னணு வாக்கு ஓட்டு இயந்திரங்களில் முறைகேடு செய்ய முடியாது. இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் ராஜீவ்குமார் விளக்கம். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் திமுக கூட்டணியில் யார் நின்றாலும் CPM ஆதரவிக்கும். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் பேட்டி. தமிழகத்தில் அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி. உப்புச்சப்பிடாத காரணங்களுக்காக திமுக போராட்டம் நடத்துவதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சனம். வரும் 11ஆம் தேதி அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறும் என அறிவிப்பு. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடுவது குறித்து முக்கிய முடிவு என தகவல். நெல்லை சென்னை இடையே இயக்கப்படும் வந்தே பாரத் ரயிலில் கூடுதல் பெட்டிகள் இணைக்கப்படும். தெற்கு ரயில்வே அறிவிப்பு. கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு சீசன் காய்கறிகள் வரத்து அதிகரிப்பு. காய்கறிகள் விலை குறைந்தது. 1 கிலோ சின்ன வெங்காயம் 120 ரூபாய்க்கு விற்பனை. போகி பண்டிகையன்று பிளாஸ்டிக் பொருட்களை எரிக்க வேண்டாம். பொதுமக்களுக்கு சென்னை மாநகராட்சி வேண்டுகோள். இந்தியா மலேசியா நாடுகளிடையிலான முதல் பாதுகாப்பு தொடர்பான பேச்சுவார்த்தை. இருதரப்பினரும் உலகளாவிய மற்றும் பிராந்திய பாதுகாப்பு சூழல் குறித்து கருத்துக்கள் பரிமாற்றம். குடியரசு முன்னாள் தலைவர் பிரணாப் முகர்ஜிக்கு நினைவிடம் அமைக்க இடம் ஒதுக்கியது மத்திய அரசு. டெல்லியில் உள்ள ராஜ்காட் வளாகத்தில் நினைவிடம் கட்ட இடம் ஒதுக்கியது. அமெரிக்காவில் போலீஸ் வாகனம் மோதி இந்திய மாணவி உயிரிழந்த சம்பவம். மேலும் ஒரு காவலர் பணி நீக்கம். ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் உள்ள நுகோவோ விமான நிலையத்தில் போயிங் 737 விமானம் அவசரமாக தரையிறக்கம். சாதுரியமாக செயல்பட்டு 173 பயணிகளின் உயிரை காப்பாற்றிய விமானி. துபாயில் கார் ரேஸ் பயிற்சியின் போது நடிகர் அஜித் சென்ற ரேஸ் கார் விபத்தில் சிக்கியது. சுழன்று வட்டமடைத்த கார். நல்வாய்ப்பாக உயிர் தப்பினார் அஜித். ICC டிசம்பர் மாத சிறந்த வீரர் விருதுக்கு இந்தியாவின் ஜஸ்பிரீத் பும்ரா பெயர் பரிந்துரை. ஆஸ்திரேலியாவின் பேட் கமிக், தென்னாப்பிரிக்காவின் டான் பேட்டர்சனும் பெயரும் பரிந்துரை. பாலிவுட் நடிகர் சல்மான் கானுக்கு கொலை மிரட்டல் எதிரொலி. பாதுகாப்பு காரணங்களுக்காக சல்மான் கான் வீட்டில் குண்டு துளைக்காத கண்ணாடிகள் பொருத்தம்.